சப்பாத்திக்கு ஒரே மாதிரி குருமா, மசாலா பண்ணி போர் அடித்தவங்களா நீங்கள்? அது இல்லாமல் நம்ம பிகினர்ஸ்க்கெல்லாம் சமைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை? அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த சைட் டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். வீட்டில் இருக்கவங்கள கண்டிப்பாக பாராட்டுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி பூரிக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயமே நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். 4 பல்லு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது கூடயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிடலாம். கல் உப்பு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணோம்னா குழந்தைங்க எடுத்து வைக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கட் பண்ண பொட்டேட்டோ, அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி சீசன் டைம்லேயே நான் வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுதான் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது இமர்ஸ் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு வீட்டில் இருக்க வேலையெல்லாம் வீடு கூட்டுறது இல்லை க்ளீன் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம்னா அதுக்குள்ளே வந்துட்டு இது வெந்துடும். அதுக்குன்னு ஃப்ளேம் அதிகமாக வச்சுட்டு போயிடாதீங்க. ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு போனீங்கன்னா உருளைக்கிழங்கு எல்லாம் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா நல்லா மசிச்சு விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு கசூரி மேத்தியை வந்து நல்லா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சப்ஜி ரெடி. இது சப்பாத்தி பூரிக்கு அல்டிமேட்டாக இருக்கும். அதே மாதிரி மைதா பூரி அதாவது பட்டூரி அதுக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சதை சப்ஸ்கிரைப்